மக்களே இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு நடந்த விஷயத்த பார்த்து கண்டிப்பாக சில பேர் வந்து பரிதாபப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து ஐய்யய்யோ! என்னடா இது அப்படின்னு சொல்லி பாவப்பட்டிருப்பீங்க. சில பேர்ல பல பேர் செம்ம கோவத்துல வந்து இருப்பீங்க. ஸோ உங்கள மாதிரியே ஒரு 4 பேர் உள்ளார வந்து இருக்காங்க. நம்ம என்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, நம்மளுடைய மனசாட்சியாக உள்ளார 4 பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம், சபரிநாதன், வினோத் மற்றும் திவ்யா கணேஷ். சுபியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். "டேய் வரேன்டா, கேமை முடிச்சுட்டு வரேன்டா, பார்த்துக்கலாம்டா. நாளைக்கு நீ உயிரோட நீ ஒன்று இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும்" அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காப்புல. சொல்லப்போனால் கொலை மிரட்டல் வந்து விட்டுருக்காப்புல கமருதீன் அவர்கள் விக்ரமுக்கு. "என்னடா வாடா, என்ன கொன்றுவியா, சாவடிச்சிருவியா, வா வா" அப்படின்னு சொல்லி விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ தூரம் சண்டையாச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாரு ஏட்ரஸாவோ இல்லை பாருவோடைய சப்போர்ட்டராகவே இருந்தாலோ இல்லை கமருதீனோட சப்போர்ட்டராகவே இருந்தாலோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னா, பாருவை பற்றியும் கமருதீனை பற்றியும் சாண்ட்ரா அவர்கள் சொன்னது முற்றிலும் தவறு. தவறு மீன்ஸ் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவங்க என்னதான் அவங்க பர்சனலாக ஏதோ ஒன்று கருமத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படியே விட்டுருந்துருக்கணும். நான் பார்த்தேன், நீங்கள் பாத்ரூமாக போய் காமந்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. கமருதீன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சொன்னது பெரிய தவறு. அதுக்கப்புறம் இவங்க கமருதீனை வந்து காமமாக நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன் நீங்கள்லாம் வந்து காமமாக இல்லாமலேயே குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னது அதை விட பெரிய தவறு. ஏன்னா அவங்க வந்து ஒரு தாய்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுவும் இவ்வளோ பெரிய சோஷியல் ஃபோரமில் அப்படி ஒரு பெண்மணியை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் கமருதீன் கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் இவங்களுக்கு இவங்க பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு இவங்க பேசிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு, ஓகேவா. ஆனால் இது முற்றிலும் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. நான் ஒருத்தருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேருமே இப்படி இதை பற்றி பேசியிருக்கவே கூடாது. இதை பற்றி பேசியிருக்கவே கூடாது, ஓகேங்களா. அடுத்ததாக வரேன். அப்போ ஏன் வந்து பார்வதியும் கமருதீனும் நான் போட்டு பொழக்கிறேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்ரம், சபரி, வினோத், திவ்யா, சுபிக்ஷா எல்லாரும் போட்டு ஏன் பொழக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிலிருந்து கீழே சாண்ட்ரா அவர்களை தள்ளுனாங்க. தள்ளுனதுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க, வேணாம் 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 அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி காலை வச்சு அழுத்தி, கமருதீனும் காலை வச்சு அழுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி சாண்ட்ரா அவர்கள் கீழே போய் விழுறாங்க. அப்போ திவ்யாவோட கையும் மாட்டியிருக்கு. திவ்யா ஒரு பக்கம் பொழந்து எடுக்கிறாங்க. அதுக்கு வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு கேமுன்னு சொல்லிட்டீங்க. நேற்றுக்கு ஒரு ஃபிசிக்கல் கேம் வந்து வயலட்டாக நீங்கள் விளையாண்டிங்க, வயலன்ஸாக வந்து இருந்தது. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நேற்றுக்கு வந்து கேட்காத நீங்கள் நேற்றுக்கு நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு நாங்கள் இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அங்கே ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகி அவள் வந்து பேனிக் அட்டாக் ஆகி ஃபிக்ஸ் வந்து படுத்துட்ருக்கா. அப்படியே இந்த பக்கம் அரோராவெலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க, பதற்றத்தில் கதறிட்டு வந்துருக்காங்க. ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓடி போயிட்டு வராரு. சபரிநாதன் ஓடி போயிட்டு வராரு. எல்லாம் அப்படியே எல்லாரும் இறங்கி ஒரு மாதிரி பதற்றத்தில் வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லாம் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கத்தாதீங்க, நீங்கள் இதை சொல்லாதீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் அவ்வளோ கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க. நீங்கள் வேணால் போய் எபிசோடில் கூட பாருங்கள். சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போது எல்லாருமே இப்போ விக்கல்ஸ் விக்ரம், சபரி, வினோத் இவங்க எல்லாருமே வந்து கமருதீன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் ஃபைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா இவங்க போயிட்டு உள்ளர போயிட்டு சாண்ட்ரா விட்டுட்டு வந்தாங்களா, பிக் பாஸ் அவர்கள் வேறு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாப்லையா, யார் நீங்கள் வெளியே போகக்கூடாது, வெளியே வந்த ஆள் வந்து காருக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல, எதுவாக இருந்தாலும் வராண்டாவோடு நின்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அங்கே நின்று வந்து விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் கத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அவங்களுக்கு கேம் விளையாடிட்டுருக்கீங்க, இப்படியேடா வந்து விளையாடிட்டுருப்பீங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸாக இருந்திருக்கு, அப்போ கூட வாடா இப்படிலாம் பண்ணிட்டுருப்பீங்க, ஏன்டா இப்படிலாம் வந்து விளையாடிட்டுருக்கீங்கன்னு கத்தம் போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காப்புல. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இன்னும் பயங்கரமாக கத்துற, என்னடா மயிறு விளையாட்டு விளையாடுற அப்படின்றாரு. என்ன மயிறு விளையாட்டு விளையாடுறீங்கலாம், என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. கமருது டே இது கேமுக்காக தான்டா அப்படின்லாம் வந்து சொல்லுவேன். என்னடா கேமுக்காக அப்படின்னு சொல்லி
அவர் ஓ ஆ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டார். ஓ டேஷ் டேஷ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசிட்டாப்புல. அப்புறம் பிக் பாஸ் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா, சாண்ட்ரா வந்து ஓகே தான், ஓரளவுக்கு பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் போகிறாங்க பாருங்கடா, அப்பா சாமி, விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் டேய் வாடுறான்டா அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கை போட்டு வருவானுங்க பாரு 2 பேர். அந்த மாதிரி வந்தானுங்க மக்களே. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வினோத் வந்து வச்சு கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல. விக்ரம் என்னடா பேசிகிட்டு இருக்க, தகுதி இல்லை அப்படின்ற வார்த்தை இப்போ சொல்லியிருக்கோம். ஏன்னா நீ இதெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா நேற்றுக்கு நீ வந்து ஃபிசிக்கலாக தானே பிடிச்சிட்டு இருந்த, அதனால் நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொன்னேன். என்னடா தகுதி இல்லை, என்ன தகுதி இல்லை, தகுதி இல்லையா, வா நான் போகிறேன், வெளியே போகிறேன், எனக்கு தகுதி இல்லை தான், நான் வெளியே போகிறேன், உனக்கு தகுதி இருக்கா, இல்லை வா 2 பேரும் வெளியே போகலாம், வா 2 பேரும் வெளியே போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் கேட்குறாப்புல. இல்லைடா விக்கல்ஸு ரொம்ப ஓவராக பேசுகிறடா, டேஷ் டேஷ்லாம் வந்து சொல்கிற, ஓ இதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படி தான்டா சொல்லுவேன், என்னடா அதையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாப்புல. அதையே திரும்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாப்புல தாள். லிட்டரலாக மக்களே ஒரு மாதிரி செம்ம காண்டாயிட்டாங்க ஒரு மாதிரி. இது வந்து அடுத்த கட்டமாக என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் என்னடா இப்போது என்ன பேசுனா, என்ன இப்போது கொன்றுவியா நீ, கொலை பண்ணிடுவியா நீ, வா பண்ணுவான்றாரு. அவ்வளோ பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார், அவர் பயங்கர காண்டாயிட்டார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேய் நீ எங்கள் அம்மாவெல்லாம் இழுத்து பேசிட்ட, தா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்க, மவனை சிங்கிள்ஸ் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்றாருல. இப்படி சிங்கிள்ஸ்க்கு வா, டாஸ்க் முடிச்சுட்டு வரேன், சிங்கிள்ஸாக வந்து வச்சுக்கலாம், வா ஒருத்தனா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாப்புல. லிட்டரலாக மிரட்டுறாரு அவர், கமருதீன் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு விக்கல்ஸு, டேய் என்ன சிங்கிள்ஸ்ன்ற, இவனுக்கு என்ன புரியவே மாட்டேங்குது, நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, இன்றைக்கி என்ன பண்ணீங்க, இதையே பேசிகிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, கேமை பற்றி பேசலை, ஒரு ஆள் வந்து அங்கே கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அப்பயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்களே, ஹியூமனிட்டியோடு இல்லாமல் இருக்கீங்களே அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே, அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இவர் கத்தி சொல்லிகிட்டு இருக்கார். டேய் நீ எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டில்ல, ஒன்று நீ நாளைக்கு உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும், பார்க்கலாமாடான்றாப்புல. யார், கமருதீன். இதுக்கு விக்கல்ஸ் விற்கிறான், பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் வாடா டே வாடான்றாப்புல. இந்த பக்கம் திவ்யா யாபா வச்சு செஞ்சிட்டாங்க மக்களே, வச்சு செஞ்சிட்டாங்க. யோப்பா நிஜமாக இத்தனை நாள் வந்து திவ்யா கத்தனா எனக்கு சுத்தமாக பிடிக்குன்னா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சாங்க பாருங்கப்பா. நீ எல்லாம் பொண்ணா, உன்ன மாதிரி கேவலமான ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது, என்னாடி நீ இப்படி இருக்கிற, அசிங்கம் கேவலம் கேடு கட்டவ அப்படி இப்படின்னு கிழிச்சு விட்டாங்க மக்களே. வாயை மூடுடி, நீ பேசாத வாயை மூடுடின்றாங்க. விட்டா 4 அடி தவட்டிக்கு இழுத்துருப்பாங்க போல், அப்படி வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. ஆனால் கமருதீனை வந்து சபரிநாதனும் வினோத் அவர்கள் வேறு இதுக்கிடையில் அவர் வந்து சொல்கிறாப்புல, டேய் இவ கூட சேராதன்னு வந்து சொன்னேன், நீ சேர்ந்துன்னு அந்த சாண்ட்ரா சும்மா உட்காந்துச்சு தேவையில்லாமல் வாயை கொடுத்து செக்ஸை பற்றியெல்லாம் வந்து பேசி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நீ நிப்பாட்டி வச்சுருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லும்போது திவ்யா பிடிச்சி, ஆமாடா நான் அப்பயே சொன்னேன், இவ கூட சேராத, இவ ஆளே சரியில்லை, சேராதன்னு சொன்னேன், சேர்ந்துட்டு பாரு எந்த இடத்துக்கு எடுத்துனது நிறுத்திருக்கால பாரு அப்படின்னு சொல்லி, இப்போ என்னடானா கமருதீனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பார்வதியை வந்து டீலில் விட்டாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய சண்டை வந்து வெடிக்க போகுதுன்னு தான் தோணுது எனக்கு நாளைக்கு. ஓகே, எனக்கு என்னென்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து டான்சர் ஜோனில் வந்து இருக்காப்புல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சர் ஜோன் இருந்தாலும் கூட எவிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து அப்படியே தொடர்ந்து லீடாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரஜன் வேறு வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ளே போகும்போது கமருதீன் இருந்தான்னா பொழந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவனுக்கு வந்து கெட்ட நேரம், நான் உள்ளே போனேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் உள்ளே போகும்போது அவன் இல்லைன்னாக்கா அது அவனுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ சம்பவம் லோடிங் மக்களே, இன்னும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியாது. ஆனால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாண்ட்ரா அவர்கள் வந்து மறுபடியும் நல்லபடியாக வந்திருக்காங்க. ஒரு 12:30 மணிக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாதீங்க, வெரி சிம்பிள். சாண்ட்ரா பேசுறது தப்பு தான். அவங்க வந்து இந்த காமமாக பார்த்துட்ருக்க, காமமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, பாத்ரூம்குள்ளே காமம் பண்ணுற அப்படின்னு
ஏங்க அது சோசியல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி டே அது அவங்களோட பர்சனல். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ரொம்ப உள்ள டீப்பாக போய் காமன் நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து லிட்டரலாக தப்பான ஒரு விஷயம் தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வார்த்தைகளை வந்து விட்டாப்புல. ஸோ யார் சரி யார் தப்பு அப்படின்றத அந்த இடத்துல வேணாம். அந்த இடத்துல நீங்கள் போய் தேடவே தேவையில்ல. 2 பேருமே டாக்ஸிக் தான். 2 பேருமே இதை பற்றி பேசியிருக்கக்கூடாது. ஓகேவா? பட் எந்த இடத்துல பார்வதியும் கமருதீனும் தப்பு பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் இவங்க அதே மோடில் வந்து கண்டினியூ பண்ணாங்க இல்லையா? அதுதான் பெரிய தப்பு. அதுக்காக தான் நானே ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் மக்கள் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.